இந்த வீடியோவில் நான் உங்களை கர்நாடகா தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளில் வனங்களோட காவலனாக இருந்து கர்நாடகா தமிழ்நாடு வனத்தை காப்பாற்றின வீரப்பனார் வாழ்ந்து சுற்றி திரிந்த அதிக அளவு யானைகளோட நடமாட்டம் இருக்கிற எந்த நேரமும் யானைகளோட வாசனை காற்றுல வீசுகிற காட்டுக்குள்ள சுமார் 9 கிலோமீட்டர் மலையேற்றம் செஞ்சு கத்திரிமலையில் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வர்ற சோழகர் பழங்குடியினரை காட்ட போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த வீரப்பனை அடிக்கடி வந்து வழிபடுற மங்கம்மாள் அம்மனை காட்ட போகிறேன். இன்னும் மேலே மலையேற்றம் பண்ணி 3500 அடி உயரத்தில் நம்ம தேடி வந்த சக்தி வாய்ந்த கத்திரிமலை மாதேஸ்வரரை காட்ட போகிறேன். 1965 வீரப்பனார் கத்திரிமலை மாதேஸ்வரரை தரிசனம் பண்ணதுக்கு அடையாளமாக அவரோட பேர் எழுதின ஒரு அரிதான பிரமிக்க வைக்கக்கூடிய கையெழுத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்னும் ஏகப்பட்ட அதிசயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓட்ட காவிடா. எங்களோட இந்த கத்திரிமலை பயணம் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தொடங்குச்சு. கத்திரிமலைக்கு போக நாங்கள் மொத்தம் 11 பேர் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொளத்தூருக்கு பஸ் ஏறிட்டோம். மேட்டூரில் இருந்து கொளத்தூர் 13 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டு கொளத்தூரில் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். எப்போதும் போல் தமிழரசி அம்மா பச்சைப்பயிறு லெமன் சாதம் மல்லித்தொழில் கொண்டு வந்தாங்க. அதை ஒரு பிடி பிடிச்சிட்டு பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அடிவாரத்துக்கு பஸ் வசதி இல்லாதனால ஆம்னியை வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 250 ரூபா அப் அண்ட் டவுன் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் அடிவார கிராமம் வர போயிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் ஆம்னி டிரைவர் நம்பர் இருக்குது, நீங்களும் போனால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொளத்தூரில் இருந்து கத்திரிப்பட்டி மலையடிவார கிராமம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். கத்திரிமலையில் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெக்கிங்கில் 11 பேர் போகிறோம். 50+ வந்து ட்ரெக்கிங்கில் 3 பேர் வராங்க. சார் வந்து புருஷோத்தமன் சார். சாருக்கு வந்து 64 வயசு. இவர் தான் இருக்கிறதே சீனியர் நம்ம குரூப்பில். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். அண்ணன் வந்து மதுரையில் ஆரப்பாளையம் கிருபாகரன் அண்ணன் புதுசாக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. யூடியூபர் அன்பு டிராவலர். ரொம்ப காலமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் வந்து நம்மளோட வந்திருக்காரு. அடுத்து வந்து அர்ஜுன் வந்து நம்ம குரூப்பில் வந்து முக்கியமான ஆளாக ஆயிட்டார். கடைக்குட்டி சிங்கம். கேட்கறதே இல்லை ட்ரெக்கிங் வரையாது. ஆமாம், நம்ம கேட்கவே மாட்டோம். கேட்காமே லிஸ்ட்டில் வந்து மொதல் பேர் 2வது பேர் இருக்கும். குமரேசன், அர்ஜுன், அதுக்கடுத்து என் பேர் வரும். பார்த்து அந்த இது தொடாதிய, இது முள்ளு தொடாதிய. எந்த இடத்தையுமே தொடக்கூடாதுமா. கீழே கை வச்சாலே ஏதாவது கடிச்சிடும், இல்லாட்டி குத்திடும். குத்திடுச்சா? சரி. அவ்வளோதான். இப்படி போங்கம்மா. ஆமாம், இப்படி போங்க. ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பம்ப் கிடைக்கணுங்கிறக்காண்டி சும்மா ஒரு 100 அடி தூரம் அப்படியே ஒரு ஷார்ட்கட்டில் வந்திருக்கோம். நம்ம வந்ததெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் சேலம் மாவட்டம், மேட்டூர் எல்லாம். ஆனால் இப்போ நம்ம மலையேறிக்கிட்டு இருக்கிறது வந்து ஈரோடு மாவட்டம். மேலே வந்து சோழகர்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க கிராமம் கத்திரிமலையில் இருக்குது. அங்கே அவங்களுக்கு ஸ்கூலு, இன்டர்நெட் வசதி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேளை எமர்ஜென்சினா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ ரீசெண்டாக அந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. மண் பாதை தான் பாருங்கள், இந்த பாதை. இதில் தான் நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். கிட்டத்தட்ட அந்த மலை வந்து 3600 அடி உயரம். மேலே போய் சோழகர் பழங்குடியினரையும் பார்ப்போம். மேலே வந்து மங்கம்மாள்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த குடியிருப்புக்குள்ளேயே இருக்காங்க, சோழகர் குடியிருப்புக்குள்ளேயே. அரை மணி நேரம் போனால் உச்சி அடைஞ்சிடலாம். அங்கே சிவன் இருக்கார், மாதேஸ்வரர்னு. என்ன ராம் ப்ரோ அமைதியாக தெரியல, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஆர்வமாக இருக்கேன். பயப்படாதா ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்ற. ஆர்வமாக இருக்கீங்களா? எதில் ஆர்வமாக இருக்கீங்க சொல்லியா? மலையேற ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லியா? பாருங்கள், இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் இதுவரை பார்க்காத 2 பேர் ஆனால் இருக்காங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயராவன் ப்ரோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ப்ரோ. அப்புறம் ராஜீவ் ப்ரோ. சார் எப்படி இருக்குது? இதுவரை ரொம்ப மூச்சு இறக்குதா? ஃபஸ்ட் டைம் வரேன் நான் ப்ரோ. நீங்கள் ஆனால் ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சதுர ஏரியா இல்லைங்க? இல்லை, இந்த பக்கம் போனதே இல்லை. ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நான் 10 இயர்ஸ் ஆச்சா? 50 வயசு சாருக்கு. சார் எங்கேருந்து வரீங்க? நான் மதுரை நேட்டிவ். மதுரை. இப்போ ஒர்க் பண்ணுறது தர்மபுரியில். சரி. இதை பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம்தான்.
இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் அவர் யூத்து தான். கம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டியான் மாதிரி நிற்கிறாருன்னு கோச்சுக்கிறாதியா. அவர் வெட்டியான் இல்லை, வாடா நம்ம அப்பத்தால நல்லபடியா அரிப்பான். சரிங்கண்ணே. யாத்தா நவீன சித்தர் கோயம்புத்தூர்ல வந்து வந்திருக்காரு. பேரு விஜயராகவன். உங்க அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? இவர் தான் நம்மளை எல்லாத்தையும் கூட்டி வந்திருக்காரு. போஸ்ட்லேயே இருக்காப்ல நம்ம ஆளு குமரேசன். ஏற்கனவே வந்திருக்காப்ல நம்ம கத்திரிமலைக்கு. ஒத்தையா வந்து கரிசோறு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டுலாம் போயிருக்காப்ல. ஒரு தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இந்த இடமே வேற லெவல்ல இருக்கு. நம்ம அங்கதான் போறோம் மாஜி. இங்கே போறோம். இந்த இருக்கு, இங்கே இருக்கு உச்சியில. அதுக்கு பின்னாடி தான் கிராமம் இருக்கு. அன்பு ப்ரோ எப்படி இருக்கு? அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட குரூப்ல வரீங்க. இது வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் தனியாக தான் போய் ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாகவே நான் எங்கேயும் போக மாட்டேன். முதல் முறையாக ஒரு குரூப் ட்ரெக்கிங்னா இதுதான். எங்கள் அம்மா எங்கேயும் விட மாட்டாங்க நம்பி. இப்போ விட்டுருக்காங்கன்னா அது உங்களை நம்பி. காளியாத்தா கோவில்ல மண் சோறு சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? அம்மா பாத்துக்கோங்க, அன்பு ப்ரோவோட அம்மா. இவர் தான் பொறுப்பு உங்க மகனுக்கு. நம்ம எல்லாத்துக்கும் காட் ஃபார் யாருன்னா மிஸ்டர் நிர்மல் தான். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்சி ரொம்ப சந்தோஷம். நல்லா இருப்போம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? இங்க பாருங்க, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பாறை அப்படியே ரெண்டா பொளந்து கிடக்கு. இந்த பாருங்களேன், அதில் தான் நின்று நம்ம கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மலை வந்து, அதாவது கத்திரி மலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் நடுவில். நம்ம பழனி மலை பார்த்துருப்பீங்கல்ல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் வெஸ்டர்ன் காட்டில் இருந்து. அது மாதிரி இது நடுவில் இருக்குது. இந்த பக்கத்து பார்த்தா கர்நாடகா, இந்த பக்கத்து பார்த்தா மேட்டூர் டேமு. மேலேருந்து காமிக்கிறோம், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வீரப்பனை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த வீரப்பன் அவர் வந்து வாழ்ந்த இடம் இங்கே தான். இந்த காடுகள், இந்த மலையில் தான் பதுங்கி ரொம்ப காலம் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி காமிச்சிருக்காரு. மூலக்காடுங்கிற ஊரில் வந்து அவரோட சமாதி இருக்குது. நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். மங்களே பாருங்கள், அந்த உச்சிக்கு போகிறோம். ஒரு சின்ன கம்பம் தெரியுது, அங்கே தான் சிவன் இருக்கார், மாதேஸ்வரர். போகிற வழியிலேயே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. எல்லோரும் கும்பிட்டுட்டு போவோம். ஓம் நமச்சிவாய. மலையேற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருக்குது. ஊர் மக்கள் மேலே சொன்னேன்ல, பழங்குடியினர். அவங்க வந்து போயிட்டு வர்ற ஒரு காவல் தெய்வமாக கூட இருக்கலாம். பூசாரியை பற்றின கவலையே இல்லை. ஏன்னா வந்து இங்கே உள்ள பூசாரி இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணியிருப்பார். ராம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எல்லா கோயிலுக்கும் பூஜை பண்ணியிருக்காரு. ஓம் நமச்சிவாய். இந்த வெள்ளிகிரி மேலே ஃபுல்லாக நல்லா மிஸ்ட்டு நல்லா இருக்கும், நல்லபடியாக கூலிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் அடிவாரத்தில் இருக்கோம். டாப்பில் போனால் தெரியும். பொதுவாகவே எவ்வளோ ஜில்னஸ் இருந்தாலும் மலையேறும் போது கண்டிப்பாக வேர்க்கத்தான் செய்யும். எவ்வளோ க்ளவுடியாக இருந்தாலும் மழை பெஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து வேர்க்க தான் செய்யும், ஸ்வெட்டிங்காக தான் செய்யும். பாருங்களேன், ரோடு வந்து இந்த வருது, இப்படியே போய் இப்படியே சுற்றி வரும். நாங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சருக்காண்டி சும்மா ஒரு குறுக்கு பாதை இருக்குது. இப்படியே இந்த பெண்டு ஹேர் பின் பண்ணிட்டு இதில் சுற்றி வர்றதுக்கு பதிலாக இப்படி போகிறோம். இங்கே வந்து கத்திரிப்பட்டி மேலே கத்திரிமலைக்கு போறீங்களா? மாதேஸ்வரன் பார்க்க தான் போறீங்களா? மங்கமாலை மேலே இருக்காங்கல்ல நம்ம சோழகர் பழங்குடியினர். ஒரு 60 வீட்டுக்கார் பார்க்குறாங்க. 60 வீடு இருக்குமா? 2 விட்டாங்க, 2 ஊராக இருக்குது. 2 ஊர் இருக்கா? கீழே ஒரு 6 வீடு, மேலே ஒரு 60 வீடு, 20 வீடு பக்கம் இருக்கும். 120 வீடு, 2 ஊராக இருக்குது. சரி. நாங்கள் வந்து எதர்ச்சியாக பார்த்தோம் ஐயன்துறை ஐயாவை. இவர் வந்து கத்திரிப்பட்டியா மேலே வந்து மங்கம்மாள் கோயில்னு சொன்னால, அங்கே வந்து சாமி கும்பிட போகிறாங்க. நாங்கள் அப்படியே நம்ம ஐயாவோடையே சேர்ந்து அப்படியே போவோம். சித்திரை மாதம் புரட்டாசியில் மங்கம்மாளுக்கா? இல்ல அப்படிதானே சொன்னாரு அவரு. பசங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது, என்ன பண்றது? புரட்டாசி, சித்திரை புரட்டாசி. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. மக்களை நீங்க பாக்குறீங்கல்ல, இது ஒரு பெண்டு. கத்திரிமலைக்கு மேல போறதுக்கு மொத்தம் 45 பெண்டு இருக்கும். டிராக்டர் போற மாதிரி பாதை தான் அது. பாருங்களேன், யானை நரிலாம் இருக்கா? இந்த சிறுத்தை புலி அதெல்லாம் இல்ல இருக்கா? கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஈஸியாக இருக்குது. பாதை இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அவ்வளோ இதாக தெரியல. தமிழரசி அம்மா இதோட 3வது தடவை நம்ம பார்க்குறோம். 4வது தடவை. ஃபஸ்ட்டு வந்து கண்ணகி மலை, 2வது வந்து கொடைக்கானல் பெருமாள் மலை போனோம், 3வது வந்து தலைமலை, 4வது வந்து கத்திரிமலை. இவங்களோட ஆர்வம் இருக்குது,
அத்தாடி சொல்ல முடியாத ஆர்வம். ஒரு மலையை பற்றி சொல்லிட்டா போதும், நானும் வரேன். சீனியர் சிட்டிசன், 63 வயசு, பெரிய விஷயம் இதெல்லாம். எங்கனாலே வீட்டிலேருந்து வர முடியல. ஆனால் அம்மாலாம் எப்படி வராங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஆர்வம் தான். கல்யாணம் குட்டின்னு எல்லாம் முடிஞ்சு பேர பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ஹாப்பியாக 10 மகன்களோட. ராம் பாருங்க, சொல்லவே இல்லை வர்றதா ராமு, என்னன்னு தெரில, சஸ்பென்ஸ் ஆன் டாப்பில். ஏன் ப்ரோ அப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த மலைக்கு தனியாக வர முடியாது, கேள்விப்பட்டேன். அப்போ அது சுயநலம், என்ன சுயநலவாதி ராம். ட்ரக்கு பாதையாக இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மொத்தம் 3600 அடி. காட்டுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி பாதையில் வரனால பெருசாக ரிஸ்க் இல்லை. ஆனாலும் டயர்டு இருக்குது. கொஞ்சம் பாதை கரடு முரடாக தான் இருக்குது. இதேமாரி மலைக்கெல்லாம் குரூப்பாக வாங்க, தனியாக வராதிங்க. பஸ் வசதி கிடையாது, நாங்களாம் ஜீப்பில் வந்தோம். மக்களை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கே தான் மாதேஸ்வரன் இருக்கார். அவரை பார்க்க நம்ம வந்து 3600 அடி அந்த சோழகர் பழங்குடியினர் யூஸ் பண்ணுற பாதையில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காலமாக ரோடு இல்லை. அப்போ அவங்க இந்த மாதிரி காட்டு பாதைக்குள்ளே தான் இறங்கி போயிருக்காங்க. அப்போ அவங்கள பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. மலைவாழ் மக்கள்னால அவங்க மலையில் தானே வாழ்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இப்போ தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு வசதி இன்னும் தார் ரோடு இல்லை, இந்த மாதிரி மண் ரோடு தான். இதில் வந்து ட்ரக்கு போயிட்டு வருதான். ஆனால் வந்து ரொம்ப ஆஃப் ரோடாக தான் இருக்குது. பைக் எனக்கு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ரக்கிங் பண்ணுறாங்களா ஆஃப் ரோடு பைக், அதெல்லாம் போயிடும். கீழே இருக்கிற கத்திரிப்பட்டி மக்கள் வந்து ட்ரக்கிங் பண்ணி நம்ம மேலே உள்ள மங்கம்மாள், முனீஸ்வரன், அப்புறம் வந்து மாதேஸ்வரன் எல்லாத்தையும் வந்து வணங்கிட்டு வராங்க. நம்ம மேலே போவோம். மேலே போயிட்டு உங்களை அந்த சோழகர் பழங்குடியினரை காமிப்போம். வீரப்பனார் வாழ்ந்த மலைகள் இதெல்லாம். இந்த மலைகள் ஃபுல்லாமே சுற்றி திரிவார். அவரை கண்டுபிடிக்கிறது இந்த மலைகளுக்கு போயிட்டால் ரொம்ப சிரமம். அடிக்கடி வந்து இந்த கத்திரிப்பட்டி மலையில் உள்ள மங்கமாலை வந்து கும்பிட்டுட்டு போவாராம். அவர் கும்பிட்ட மங்கமாலையும் பார்க்க போகிறோம், அவர் கும்பிட்ட மாதேஸ்வரனையும் பார்க்க போகிறோம். அவர் சுற்றி திறந்த இடம் ஃபுல்லாக சுற்றி தெரிய போகிறோம். வீரப்பனாரோட சமாதி வந்து கீழே அடிவாரத்தில் வந்து நம்ம வர்ற வழியிலேயே பஸ்ஸு வரும். மூலக்காடுன்னு ஒரு இடத்துல அவரோட சமாதி இருக்குது. நம்ம அங்கேயும் போவோம். உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி தான் வந்து கர்நாடகாவோட அந்த மாதேஸ்வரன் மலை இருக்குது. இடையில வந்து காவேரி ஓடுது, ஒகேனக்கல், இந்த பக்கத்து வந்து இந்த சிற்றருவி பாலாறுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த மலைகளுக்கு பின்னாடி தான் வந்து பார்டர் இருக்குது, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இருக்குது. அங்கே போய்கிட்டே இருப்போம். கோயம்புத்தூரில் இருந்து கொம்பை இறங்கியிருக்காப்புல. இல்லையே, நான் தப்பாக சொல்லிட்டேன். இதில் ஆஃப் ரோடு பைக்காக இருந்தாலும் போக முடியாது. பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் வாங்கலை, ஆனால் இப்போ வாங்குது. அம்மா வந்துட்டான், போய்கிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருக்கோம், நிற்காதீங்க, போய்கிட்டே இருங்க. ஆவோஜி பானிபூரி பிளேட் 2 ரூபா. ஏப்பா கரெக்டாக தானே கூவுறோம். ஏற இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜீப்பு ட்ரக்லாம் போயிடும். இப்போ தான் பிடிக்குது கால். தமிழரசி அம்மாலாம் எங்களோட நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. எங்களோட 10 வயசு கம்மியாகிடுச்சு அவங்களுக்கு. இங்கே பார்ப்பீங்க வீடியோவில், இல்லாத அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சாக்லேட்டா? ஓ, எங்களை விட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க எப்படி வாங்கிட்டு இருக்குன்னு 2 பேர்த்துக்கும் பாருங்கள். அந்த மலைக்கு பின்னாடி உங்களுக்கு தண்ணி தெரியாதுன்னு தெரில, ஃபுல்லாக மேட்டூர் டேம். அதெல்லாம் காவேரியிலேருந்து நீர்பிடி பகுதி. புருஷோத்தமன் சார் தான் எங்களை லீட் பண்ணி போயிட்டுருக்காரு. பாருங்கள், முன்னாடி யாருமே இல்லை. எங்கேயாவது 10 நிமிஷம் உங்களுக்கு டயர்டாக இருந்தால் நின்றுடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளேயும் அந்த உள்ளே போனியில அதான் சம்பவத்தை நிகழ்த்திருச்சு. குறுக்கோலின்னு போய் கை புடைச்சிருக்கு அண்ணனுக்கு. எருமை காட்டு எருமை வந்துச்சு, அடக்குனீங்களா? ஜல்லிக்கட்டு ஞாபகம். காட்டெருமை இல்லைன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களே, பொசுக்குன்னு ஒன்று ஓடிடுற போது உங்களுக்கு தெரியுதா? நாங்கள் வந்த நேரம் வந்து பெருசாக வெயிலே நீங்கள் பார்க்க முடியாது, சூரியனே காணோம். நாங்கள் வந்தது வந்து காணோம். ரொம்ப குளுக்கமாக இருக்குது. பாருங்களேன் எப்படி வேர்க்குதுன்னு. ரொம்ப குளுக்கமாக இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்கும்ல, மேகக்கூட்டங்களை பாருங்கள். அவ்வளோ தூரம் போகணும். கடல் குதிரையோட பேர் இப்போ கேம்பஸ் தான். அது இங்கே தேவையா? ட்ரக்கிங்க்கு தேவையா இது? மக்களே, இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துருக்கோம். வேர்த்து சட்டெல்லாம் தொப்புன்னு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். ரொம்ப பேர் கழட்டிட்டாங்க, நானும் கழட்ட போகிறேன். 8 பேக் பார்த்தா எல்லாம் பயந்துருவாங்க. நான் கொடைக்கானலே பார்த்தேன் உங்கள் 8 பேக்கு. எங்கள் அம்மா இப்படி தான் வீட்டில் புளியோதரையும் லெமன் சாதத்தையும் சேர்த்து பண்ணுவாப்புல, அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. வேற ஒன்றும் இல்லை. எங்கே போனாலும் புளியஞ்சோறு விட மாட்டீங்க. இங்கே பாரு, புளிச்சோருக்கு முதல்ல காலி பண்ணுற நீ பேசாத. ராம் பார்த்தீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காப்புல. தோல் பை 1,
பேக் ஒன்று. கிட்டத்தட்ட நம்ம 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருப்போம். இன்னும் இந்த பாதை அப்படியே தான் போயிட்டு இருக்குது. இதில் போகும்போது எப்படின்னா இந்த பழங்குடிய மக்கள் போயிட்டு இந்த பாதையில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஐயா போகும்போதே சொன்னாப்புல கையிலாம் அந்த கொக்கி முள் கை விளக்கி தான் போக முடியும், ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவும் இதில் போக முடியாது, நீங்கள் தயவுசெய்து இதிலே போங்கன்னு தான் சொல்லிவிட்டாரு. இன்னொரு ஷார்ட் ரூட் இருக்குது, அதில் போக வேணான்னு ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள் மக்களே, இந்த கல் வந்து போகிற பாதையிலே இருக்குது. இன்னும் வந்து நம்ம 4 கிலோமீட்டர் போகணும். மொத்தம் 8 கிலோமீட்டரு. நம்ம 4 கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கோம். பாருங்கள், 1 மணி நேரத்தில் ஏறி வந்திருக்கோம் 4 கிலோமீட்டர். நான் 4 கிலோமீட்டர் போகணும் அந்த பழங்குடியினர் கிராமத்துக்கு. வாங்க போய்கிட்டே இருப்போம். யார் பாருங்களேன், புருஷோத்தமன் சார் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு எங்களை திரும்பி பார்க்குறாரு. ஏன்டா மொக்க போடுறிய, ஓடியாங்கடா சீக்கிரம் அப்படின்னு. பாருங்க, டயர்டே ஆக மாட்டாரு. என்னை கடிச்ச அதே செங்குளவி கூடு கட்டி இருக்கு பாருங்க, தெரியுதா? கணேஷ் சார் இங்கே போனார், இங்கிட்ட இழுத்தாச்சு. நீ எப்படியா பார்த்த? நல்ல வேலை, என்னை காத்த புண்ணியமா. இதேமாதிரி துணியில் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, மாடு ஆடுலாம் கண்ணு போட்டால் நஞ்சுன்னு ஒன்று போடும். அதை வந்து எதுவும் திங்க விடாமல், விலங்குகள்லாம் நாய் திங்க விடாமல் முக்கியமாக இதுமாதிரி துணியில் கட்டி வைப்பாங்க. அரசாங்கம் ஆலமரத்தில் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தான் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க, தெரியுதா? இது வந்து ஆனால் ஒரு பழங்கால மரம். இந்த பகுதி இத்துருச்சு. இதுக்கு மேலே பாருங்களேன், இந்த ஆலமரம் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு. விழுத பாருங்கள், விழுது. இந்த இடத்துல சாமி கும்பிட்ருக்காங்க பாருங்கள், விளக்கு வச்சு. நம்ம முன்னாடி ஒரு இடம் காமிச்சோம் பாருங்கள், அது வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இது வந்து நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்துல இப்படி ஆமாம் சென்டரான இடத்துல இருக்குது. நண்பர் ராஜீவ் வந்து சபரிமலை டு இமயமலை வரைக்கும் போயிருக்காரு. இமயமலையில் எங்கெங்கே போயிருக்கீங்க ப்ரோ? பத்ரிநாத், அமர்நாத், கேதார்நாத், கோபிநாத். 1.5 மணி நேரம் போகணுமா சார்? ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு கும்கியான இருக்கிற பக்கத்து கூட்டி போயிடுவாங்க. இப்போ நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி உச்சிக்கு போகிற வர 45 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம போகணும் மலை உச்சிக்கு. இந்த மலையை சுற்றி போகும் போல இருக்குது பாதை. ரொம்ப வழுக்குது ப்ரோ இந்த இடம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி ஈசனோட காதல். நாங்கள் எல்லாருமே ஒருத்தவருக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். எம்பெருமான் ஈசனை வேண்டி தான் அப்படியே மலையேறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், மேட்டூர் டேமு. இந்த சைடு ஒரு ரிவர் போகுதா உங்களுக்கு தெரியுதா? அது வந்து சிற்றாறு, பாலாறுன்னு பேர். அங்கே ஒரு பாலாறு இருக்குது வேலூரில், அது வந்து பெரியாறு, இது சிற்றாறு. மலைத்தொடருக்கு நடுவில் இருக்குது பாருங்களேன். இந்த பாலாறுக்கு இந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு தமிழ்நாடு. இந்த பக்கத்து தான் ஒகேனக்கல்லாம் இருக்குது. இந்த சைடு அந்த மாதேஸ்வரன், மலை மாதேஸ்வரன் கர்நாடகா கோயில் ஒன்று இருக்குது மலை மேலே. சுபாஷ் எங்கேயா இருக்க? நீ இருக்கா? பசிக்குதியா? பொட்டலத்தை வாங்கிட்டு போனீங்க, எத்தனை வரவே செம்ம வைப்பு மக்களே. கத்திரிமலையில் மேலே அந்த உச்சியில் மாதேஸ்வரன் இருக்கார், சிவன். கீழே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு நந்தி அமைப்பும் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாருங்கள் ஒரு லிங்க அமைப்பும் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் போடுறேன், அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் நல்லா பார்க்குறோம் இந்த இடத்துல. கரெக்டாக இந்த இடம் இது நந்தி, இது வந்து லிங்கம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன், இது நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தோம் பாருங்க. நம்ம போகிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு, யானைகள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தெரியுதா? இங்கே பாருங்கள், அது போட்ட லத்தின்னு சொல்லுவாங்கல்ல, இதை நம்ம உரமாகவே காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம் யானை சாணியை. நாங்கள் விதைப்பந்து கொண்டு வரல, அதனால் விதைப்பந்து கொட்டுறோம். இங்கே இது எத்தனாவது பெண்டுலாம் தெரில. என்னால் இந்த இடம் ரொம்ப வாங்கிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உட்காரலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மழை இந்த இருக்குது. நம்ம வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போவோம், அந்த பழங்குடியினர் கிராமத்துக்கு போவோம். அங்கே மங்கம்மாள் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவோம் 1/2 மணி நேரம். எனக்கு வாங்குதுன்னு சொல்லி உட்கார சொன்னேன். அந்த 3 பேர் இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து நடந்துக்கிட்டே இருப்போம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு பாருங்கள். நான் திரும்பி உட்காரலாம்னு சொல்கிறேன். நம்ம புருஷோத்தமன் சார் இருக்கார் பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே நினைவில் இருக்கேன், அங்கே உட்காரலாம்னு சொல்கிறார் பாருங்க. உட்கார மாட்டுறாரையா மக்களே. பாருங்கள், இது வந்து நான் காமிக்கிற 3வது இடம். இந்த இடத்துல பாருங்கள், பாம்பு பொத்து மாதிரி இருக்குது. மக்கள் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க. வந்து ஒரு பெண்டிலே இருக்குது. இதாக இருக்குது மலை. மலையை இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போகிறோம். இந்த பாதை போகுது பாருங்கள், இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி போகிறோம். கிராமத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் மலைக்கு போகிறோம். தண்ணி குடிக்கலாம்னு ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியல பாருங்களேன். நாங்கள் இங்கே நிற்கிறேன், நான் லாஸ்ட்டாக நிற்கிறேன். அங்கே பாருங்கள், இங்கே போயிட்டாங்கன்னு பாருங்கள், தெரியுதா? இங்கே போயிட்டாங்க பாருங்கள் மக்களை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மலை ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து மலையை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாருங்களேன், கொஞ்சம் இறங்குது பாதை, சூப்பராக இருக்குது. ஒரே சமமாக போய் அப்படியே இறங்குது பாதை. இந்த அருக்கு மலை ஊரை சுற்றி போகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி.
ஆமாம் மக்களே இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த யானை நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சமவெளி பகுதி, இந்த இடம் தான் பாருங்க. சூடா போயிருக்கு, சூடா வெதுன்னு இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இப்போ தான் நேற்று தான் போட்டிருக்கும் போல இருக்கு. நல்ல கூட்டமாக வந்திருக்கு. பாருங்க பாதையில் கிடக்கு பாருங்களேன். சிவன் இருக்கிற தைரியத்தில் நாங்கள் வரோம். இப்போ தான் உங்களை யானை சாணியை காமிச்சேன். இது யானை நடமாடுற பகுதி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தை உடச்சி போட்டிருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்ப மாட்டியே, வேரோட சாய்ச்சிருக்கு பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் ஒத்த யானை தான் பண்ணி. அதான் சிங்கிள் யானை. அங்கே சிங்கிள் யானை தான் சாணி போட்டிருக்கு. சாணி போட்டுட்டு உடச்சி போட்டிருக்கு. ஆண் யானை தான் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுருக்கும். ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கும் போல இருக்கு. ஈவினிங் டைம் கண்டிப்பாக இங்கே யானை வந்து தண்ணி குடிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஓடிடும். அதுக்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடுவோம் நம்புகிறோம். வாங்க ப்ரோ, ஓடிடுவோம். சாயங்காலம் ஒரு 5 மணி மேலே இந்த பக்கம் நடமாறது ரொம்ப கஷ்டங்க. மக்களை 3ஆவதா எவ்வளவு யானை சாணி கணக்கு பாருங்க. இந்த மாதிரி யானை நடமாடுற இடத்துல லேடிஸ்லாம் வந்து தனியாவே கீழே போவாங்களாம். எவ்வளவு தைரியசாலி. நம்மலாம் ஜுஜிபி, நம்மலாம் சும்மா சாதாரண. இந்த இடத்துக்கு நீங்க வரிய பாருங்க மக்களே. இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க. யானை இங்க சாணி போட்டுச்சா, சாணி போட்டு மரத்தை உடச்சு போட்டிருக்கு. இந்த இடத்த பாருங்க, உங்களுக்கு வலுவலுன்னு இருக்கா, நல்லா உரசி இருக்கு. ஏன்னா இது ஓரளவு அது அதோட வயிறுக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்டு தான். நல்லா உரசி இருக்கு, வலுவலுப்பா. தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த இடமே எவ்வளோ வலுவலுப்பாக இருக்குது பாருங்க. இது நேற்றோ எனக்கு தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாறையெல்லாம் தேய்ச்சிருக்கு, நல்லா வசதியாக இருக்குது இந்த பாறை. சரியான ஏத்தமாக இருக்குது. இங்கே பாருங்க யானை சாணியா எங்கே இருக்குன்னு பாருங்க. அம்மா பாருங்க யானை சாணிய. இது மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்தில் பேன் இருக்குன்னு. அது எப்படி திரும்பி போட்டிருக்கோம் எனக்கு சந்தேகமாக. இங்கே பாருங்க குழி நோண்டி இருக்கு பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் யானை தான். யானை வந்து செங்குத்தா ஈஸியாக ஏறி போயிடும். ஸ்மெல்லும் ஏதோ வருதில்ல ப்ரோ, காற்றுல அந்த யானையோட ஸ்மெல்லும் வருது, எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது ப்ரோ. தேய்ச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இவ்வளோ ஹைட்டுக்கு இங்கே பாருங்க, இந்த இடம் வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா? மேலே டாப் வரைக்கும் அதான் நல்லா தேய்ச்சிருக்கு. உங்களுக்கு சகதி இங்கே வர தெரியுது பாருங்க, இது வர சகதி தெரியுது, இதுலேருந்து இது வர நல்லா உரசிருக்காப்புல. ப்ரோ எங்கே போகிறீங்க? இங்கே பாருங்க மக்களே, இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், கத்திரி மலை, யானை மடுவான். போகலாமா? இல்லை ப்ரோ, இந்த நேரத்தில் சேஃபா? யானைன்னா வந்துட போகுது, ரொம்ப இதாக இருக்குது. மூங்கில் கம்பெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் வாங்கி சொர்க்கத்தை கட்ட போகிறேன். இது கூட இப்படி இங்கே தான் கிடந்துச்சு, இப்போ இங்கே கிடக்குது. ஆஹா, வேறு லெவலில் இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் காற்றடிக்குது. இங்கேருந்து பார்த்தா கர்நாடகா தெரியுமா? வாங்க பார்ப்போம். கரெக்டு தான். பார்த்து ஏறுங்க, ரொம்ப பார்த்து. இங்கே பாருங்க, இந்த இடத்துல முள் இருக்குது மக்களே, தெரியுதா உங்களுக்கு? இந்த இருக்குது பாருங்க முள், தெரியுதா? அந்த இண்டு முள்ளுன்னு சொன்னேன் பாருங்க, மல்லையாபுரத்தில் அந்த முள் இங்கேயும் இருக்குது. என்ன ஒரு மாதிரி எத்தி வரிய, ரொம்ப சேஃபாக இருங்க ப்ரோ. அதான் கிராமம்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது மக்களே. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல. நாங்கள் வேர்வையாக இருக்கோமா, இந்த காற்று பட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. நான் சொன்னேன்ல பாலாறுங்கிறது, அது இந்த போகுது பாருங்க, இதுதான் பாலாறு. பாலாறுக்கு அங்கிட்டு கர்நாடகா, இங்கிட்டு தமிழ்நாடு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹில்ஸு, கண்ணு கட்டின தூரம் வர ஹில்ஸ் தெரியுது பாருங்க. மலை மாதேஸ்வரன் சொன்னேன்ல, அது இந்த இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து கர்நாடகாக்குள்ளே இருக்குது. அம்மா பார்த்து ரொம்ப சேஃபு, பார்த்து எப்படிமா இருக்கு? சொல்லவே முடியாது, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லுங்களேன், இப்ப அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்க. அவ்வளோ ஃப்ரீஸா இருக்கு, இந்த காற்று அடிக்குது பாருங்க. இது ஃபுல்லா அங்கிட்டு ஃபுல்லா டேமு, நீர்த்தேக்கங்கள்லாம் அதிகமா இருக்கு கர்நாடகாவில். அதுல இருந்து வர்ற அந்த மலைகளுக்கு இடையில வர்ற காற்று அவ்வளோ ஃப்ரீஸா இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? அருமையான காட்சி, அற்புதமான காட்சி, வேற லெவலில் இருக்கு. ஆமா, அதான் கண்ணு கட்டின தூரம் வர மழை தான். பார்த்து பக்குவமாக ராஜமாதா. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த இவ்வளோ வேற கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசமே இல்லை, எல்லாரும் நாங்கள் இப்போ குழந்தைகளாக தான் இருக்கோம். என்ன சார்?
அந்த யானைமடு பகுதியை, அதாவது கர்நாடகா தமிழ்நாடு இணையிற பகுதியை இதுவரை யாருமே யூடியூப்ல வீடியோ காமிக்கலையா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு குரூப்பா வந்து 11 பேர் கொண்ட குரூப்பா வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம். பாத்தியாருங்க, அந்த இண்டு முள்ளு 2 சைடு இருக்கு பாருங்க. இந்த இது இண்டு முள்ளு, இந்த தெரியுதா? இது ஃபுல்லா இண்டு முள்ளு. இந்த செடி இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா இண்டு முள்ளு. இது ஃபுல்லா இண்டு முள்ளு தெரியுதா? இந்த முள்ளு பிடிச்சா விடவே விடாது. கொக்கி மாதிரி இருக்கு பாருங்களேன். வியூ பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்தோம் பாருங்க, அந்த யானை மோடு வியூ பாயிண்ட்ல இருந்து சரியா அந்த யானைக்கு மேலே ஒரு ஸ்மெல்லு வரும் தெரியுமா? இந்த கோயிலெல்லாம் நான் யானைக்கு பார்த்து இருக்கேன், அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க, ஹெவியாக வருது இந்த இடத்துல. ப்ரோ, யானை ஸ்மெல்லு யாருக்கு வருது பாருங்க? ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு, அதில் போகிறோம். நம்ம வந்து மக்கள் இருக்கிற பகுதியை நெருங்கிட்டோம். அந்த சோழகர் பழங்குடியினர் சொன்னேன்ல, அவங்க கிராமத்தை நெருங்கிட்டோம். கண்டிப்பாக வரும்போது உள்ளூர் மக்கள் யாராவது கூட்டிகிட்டு வாங்க. எங்களுக்கு ஏற்கனவே வந்தவர் காமிக்கிறாரு, அதனால் வரோம். அங்கே பாருங்கள், அந்த வராங்க பாருங்கள், தெரியுதா? நாயோட வராங்க. அது வேற கடிச்சிட போகுது. பிடிங்கண்ணே, கடிச்சிட போகுது. கடிக்காதா? இல்லை, பிஸ்கெட் இருக்கு. அண்ணா நீங்கள் அந்த கிராமமா? அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? உக்காந்தாண்ணா மல்ல மலை கும்பிட்டீங்களா? இப்போதான் எனக்கு வந்து உயிரே வந்திருக்கு. யானை நடமாடுற பகுதி தான் இந்த அண்ணன் சொல்றாரு, அந்த உள்ளூர்கார அண்ணன் சொல்றாரு. இங்க பாருங்களேன், தேய்ச்சிருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பட்டையெல்லாம் உரிச்சு தேய்ச்சிருக்கு. அதான் வாசனை இருக்குல்லம்மா, நல்லா வாசனை அடிக்குது. கோயில்ல போனா யானை வாசனை தெரியுது இல்ல? இங்கெல்லாம் வருதுமா ஸ்மெல்லு. யாரோ ரத்தம் வந்திருக்கு ப்ரோ, இங்க பாருங்க, யாருக்கோ ரத்தம் வந்திருக்கு. கால் பாருங்க, அப்படியா? ஏதோ பிடிச்சிருக்கு, ஒரே ரத்தம். அப்படியா? அத்தாடி, இங்க பாருங்க, சாணியை பாருங்க, முன்னாடி பாருங்க ப்ரோ. இந்த பாதையில நம்மலாம் நினைச்சு பார்ப்போமா யானை போகுதுன்னு? பாருங்க, ரொம்ப சரிவா இருக்கு, பாறைகளா இருக்கு. ஆனா பாருங்க, யானை எத்தனோ டன்னு, 2 டன், 3 டன், 4 டன் நம்ம யானை நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இடத்துல ஒரு மனுஷன் கூட நடக்க முடியல. ஆனா யானை அசால்ட்டா பாருங்க. ஏறி வரும்போது கூட கொஞ்சம் கரட முரடா ரொம்ப வறட்சியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப உள்ளக்க வந்தோன்னு சூப்பரா இருக்கு. வழி நெடுக யானை சாணம் கிடக்கு பாருங்க. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க மக்களை. பாருங்க, அந்த நாயோட இறங்குறாருல அந்த பழங்குடியினர் அண்ணன், அவர் சொல்லியிருக்காரு 4 நாளாக இங்கே தான் யானைகள் இருந்துச்சா, ரொம்ப யானைகள். இப்போ தான் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வழி நெடுக அதோட வாசனை, அப்புறம் அது உரசின பாறைகளோட தடம், சாணி எல்லாம் கிடக்கு வரிசையா. மக்களை இங்கே பாருங்கள், இந்த மலை ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. இப்படியே வாங்களேன், அங்கே பாருங்கள், அந்த மலையில் சூரிய ஒளி படுத்து போங்க, தெரியுதா? அது வந்து மாதேஸ்வரன் மலை ப்ரோ, அது வந்து கர்நாடகா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு வருதா? இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு அங்கேருந்து இப்படியே வருது. இப்போ கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் பாருங்கள். மழை வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம், அதாவது ஜீப் பாதையில் போகாமல் இன்னொரு சூப்பர் பாதை இருக்குது, ட்ரெக்கிங் பாதை மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் மலை மோடு, இந்த பக்கம் பள்ளம், இங்கிட்டிருந்து காற்று அப்படியே நம்மளை தூக்குது. இதுதான் அருமையான ட்ரெக்கிங். நம்மளோட பயணம் பண்ணுற எல்லாருமே இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகிறது. அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க எதுக்காக வர்றாங்களோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், 2 சைடும் பூச்செடிகளாக இருக்குது பாருங்கள். நடுவில் போகிறோம், மழை வர போகுதுன்னு தூரத்தில் வந்து அந்த பறவைகள்லாம் கத்துற சவுண்டு, தூரத்தில் வந்து குரங்கெலாம் கத்துற சவுண்டு நல்லா கேட்குது. பாருங்க, நாங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கோம் தெரியுதா? ஒரு சின்ன பாருங்க, ஒரு அடி பாதை தான் அதில் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். 2 பக்கட்டும் ரொம்ப நெரிசலாக இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே அப்படியே இந்த செடி ஃபுல்லாமே அந்த தண்டில் அந்த இலையில் ஃபுல்லாக முள் இருக்குது, அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. ஆனால் சார் பள்ளம், சார் பள்ளம், ஆமாம், புதர் மறைச்சிருக்கு, பார்த்து சரியான பள்ளம். மக்களை பாருங்கள், வந்தாச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மக்களை தூரிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்ல வேளை தண்ணி இருக்குது நம்மளுக்கு. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், சிவலிங்கம் இருக்குது இங்கே பாருங்கள், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் மக்களை, தெரியுதா? மழை பெய்யுறது தெரியுதா உங்களுக்கு? அந்த யானை மடுவிலேருந்து இந்த வழியில் வந்தோம். இது வந்து என் பாயிண்ட்டு. இப்படியே போனால் யானை மடுவுக்கு போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல.
ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய. ஐயா உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்க நீரோடை இருக்குது பாருங்க. அங்கேருந்து நீர் வழிஞ்சு இப்படியே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்த நேரம் பாருங்கள் மழையும் வந்துருச்சு பாருங்க. காடு ஃபுல்லாக உயிர் பெற்றுச்சு பாருங்க. நான் வந்த இடம் வழி ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. தண்ணி குடிச்சிட்டு சாணி போட்டிருக்காப்புல. மக்களை பாருங்கள் இங்கே பாருங்கள். இந்த வழியாக தான் ஏறி போயிருக்கோம். உங்களுக்கு பாத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி இந்த இடத்துல இருக்கும். இந்த யானை மடு சொல்கிறேன் பாருங்கள். யானை மடு ஃபுல்லாமே யானை நடமாட்டம் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? யானையோட கால் தடியெல்லாம் தெரியுதா? ஏன் பாருங்க எத்தனை தண்டி கால்னு பாருங்கள். நல்லா தெரியுது பாருங்க அதோட கால் தடம். இந்த இப்படியே வந்திருக்கு. இப்படியே இங்கே பாருங்களேன் குச்சியெல்லாம் உடச்சிருக்கு பாருங்கள். தெரியுதா? இங்கே பாருங்கள் மரத்தெல்லாம் உடச்சி போட்டிருக்கு பாருங்கள். தெரியுதா? மரத்தில் இந்த வழியில் வந்திருக்கு. எங்கிட்ட இருந்து உடச்சி போட்டு இப்படியே வந்து இங்கே பாருங்கள் மேலே சாணி இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் சாணி. அதான் இந்த வழியாக இறங்கி இப்படியே வந்திருக்கு. வந்து இந்த மரத்தை உடச்சிருக்கு. உடச்சி விளாண்டுட்டு இப்படியே இறங்கியிருக்காப்புல. ஒரு யானை கூட்டம் தான் வந்திருக்கு. நல்லா அந்த இடத்தெல்லாம் பாருங்களேன். நல்லா அந்த இடம்லாம் சுத்தமாக இருக்குது. இப்படியே இறங்கியிருக்காப்புல. இறங்கி பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக கால் தடம் இருக்குது. மாடும் வந்திருக்கு ப்ரோ. மாடும் வந்திருக்கு. ஆமாம் காட்டு மாடோட கால் தடம் இருக்குது. யானை காட்டு மாடு வந்திருக்கு. இந்த இடத்துல இறங்கி குடிச்சிட்டு போயிருக்கு. எல்லா விலங்கும் இங்கே வந்து குடிக்கும் போல இருக்குது. மக்களே பாருங்கள் தண்ணி பிடிச்சாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இந்த முல்லை பெரியாறு காவேரி தண்ணிலாம் குடிப்போம் அந்த மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளேயே ஃபில்டர் ஆகி வருது. வேறு லெவலில் இருக்குது. எங்கேயோ மழை பெய்யுது. ஆனால் கண்டிப்பாக எங்கேயோ மழை பெய்யுது. இங்கே தூரிச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மழை பெஞ்சுன்னா நாங்கள் போகிறதில்ல கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். இப்போதைக்கு மழை பெய்யாமல் எங்களை காப்பாற்றினாருன்னா நல்லது. ரொம்ப போய்கிட்டே இருப்போம். நம்ம பழங்குடியினர் கிராமத்தை நெருங்கியாச்சு. என்னம்மா ஒரு மரமே சாஞ்சு கிடக்கு. ஆமாம் யானை உரைச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தந்தத்தை வச்சு பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா பெரிய மரம் வழியிலே விழுந்து கிடக்கு பாருங்கள். போய்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து அந்த ட்ரக் போன பாதை இருக்குல்ல, மக்கள் வந்து போக்குவரத்து பாதை, அந்த பாதையில் நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த யானை மோடு நாங்கள் இந்த தண்ணி பிடிச்சோம்ல அந்த இடம் இந்த சைடெலாம் வர முடியாது. அந்த பக்கத்து போனீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் இல்லை. நீங்கள் சப்போஸ் கத்திரிமலை வரீங்கன்னா இந்த யானை மூடு அந்த சைடு வாங்க. பாதையும் சூப்பராக இருக்குது. மக்களே பாருங்கள் இந்த சைடு வியூவில் இருந்து பாருங்கள். நான் அந்த சைடு காமிச்சிருப்பேன் நந்தி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி. இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கத்து பாறையாக ஒரே வெட்டாக இருந்துச்சு. இந்த பக்கத்து எல்லாம் பாருங்கள் செடி கொடிகளாக இருக்குது பாருங்கள். அந்த உச்சியில் தான் இருக்கார் மாதேஸ்வரம் புறம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரமாக நம்ம யானை மடுவில் இருந்து இந்த கிராமத்துக்கு ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு. இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வீடு பாருங்கள். வந்தாச்சு மக்களே. வந்தாச்சு சக்ஸஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் குடியிருப்பு இருக்குது பாருங்கள். மக்கள் இருக்காங்க பாருங்கள். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3500 அடி உயரத்துலையும் பழங்குடியினர் என்ன இருக்காங்க. இது களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்களாம். இங்கெல்லாம் யானை வருமானு கேட்டோம். அதெல்லாம் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வீடு இருக்குது மக்களே பாருங்கள். அந்த ஒரே ஒரு வீடு இருக்குது. அவங்க தான் இவங்க 4 பேர் இருக்காங்க. நம்ம இன்னும் மேலே போவோம். ஒரு தனித்துவமான இந்த நம்ம கத்திரிமலையில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியினர் இனம் சோழகர் பழங்குடியினர் சொல்லுவாங்க. மலைமல் கோயிலுக்கு மேலே போகணுமா? இதானா? சரி வந்தாச்சா? சரி. அங்கே தெரியுதா எல்லோ கலர் பெயிண்ட்டு? அது வந்து ஸ்கூலாம். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. மல்லம்மாள் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து மல்லம்மாள் கோவில் இருக்குது. இந்த சைடு பாருங்களேன் தங்குறதுக்கு இடம், உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் சமைக்க சொன்னால் சமைச்சு கொடுப்பாங்க பாருங்கள். இங்கே எல்லோரும் நம்ம நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். தெரியுதா? இங்கே சமையலும் பண்ணுறாங்க. சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டும் ஒரு நாள் தங்கிட்டும் போகிறாங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ப்ளைனாக இருக்குன்னு. இதான் மல்லம்மாள் கோவிலாம். இங்கே பாருங்கள் மாதேஸ்வரன் அங்கே இருக்கார் அந்த உச்சியில். பொருள்லாம் துணிமணிலாம் இங்கே வச்சுட்டு
நீங்கள் உங்களுக்கு தண்ணி பாட்டில் இதை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் மேலே போகலாம். மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வாங்க ரிட்டர்ன். இங்கே தங்கலாமாண்ணே? தங்கலாம், படுத்து தங்கலாம். நாங்கள் 2 நாள் ஆச்சுங்க வந்து. 2 நாள் ஆச்சா? சாப்பாடு இங்கேயே செஞ்சு நாங்கள் ஒரு 17 டிக்கெட் வைப்பாங்க, 18 பேர். சாப்பாடுக்கு ஜாமான்லாம் நீங்களே கொண்டு சாப்பாடு பருப்பு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பொருள்லாம் இங்கே வீட்டுங்களை வாங்கிக்கலாம். ஓ, கேட்டால் கொடுப்பாங்க. அதெல்லாம் இங்கேயே சமைச்சும் கொடுப்பாங்களா? நாம சமைச்சிக்கலாம். நம்ம சமைச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஊருண்ணே? நாங்கள் மேட்டூர், குளத்தூர், சரி சரி சரி. திருச்செங்கோடு எல்லாம். எப்பயுமே வருவீங்களா அப்படி? நாங்கள் மாதம் வந்துட்டு இருக்கோம். மேலே சித்திரை மாதம் வந்து 3 நாள் பண்டிகை இருக்கும். மேலே போய் பூஜை பண்ணிட்டு இங்கே வந்து எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. குண்டை மதிப்பாங்க. நைட்டு செவ்வாய்க்கிழமை குண்டை மதிப்பாங்க. அப்புறம் அன்னதானம் எல்லாம் இருக்கும். இவனுக்கு வந்து தங்கச்சி. இது தங்கச்சி. தங்கச்சி சிவனுக்கு தங்கச்சி இருக்கா? ஆமாம், அது தங்கச்சி. மங்கம்மாள் மகாலட்சுமி சிவனோட தங்கச்சி. தங்கச்சி கீழே இருந்து தான் இது மேலே வந்ததா ஐதீகம் சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பழைய பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேருந்து இது வந்ததா ஐதீகம். நாங்கள் இது குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இது மங்கம்மாளும் லிங்கமாக தான் இருக்காங்களா? மங்கம்மா லிங்கம் இல்லை, அது உள்ளந்து சுயம்பாவே இருக்குது. சுயம்பா வருதுங்க. பாறைக்கு நடுவில் வளைஞ்சு 2 சைடு பெரிய பாறை உள்ளந்து வந்ததுனால அது வந்து ஒரு மண் இருக்கும். உள்ளந்து எடுத்து பார்த்துட்டாங்க, ஆனால் எடுக்க முடியல. கல் வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால எடுக்க முடியல. அது இருக்கு. கல் இருந்து வந்தது அதை எடுத்துட்டு கோயில் கொஞ்சம் ஹைட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா மண் அந்த இடத்துல குழியா இருந்துச்சு. அதை ஹைட் பண்ணி கட்டலாம்னு சொல்லி கல்லை எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க, எடுக்க முடியல. ஆனா இது கோபுரம் எழுப்பாம அப்படியே இருக்கு. வேலையாயிட்டு இருக்கா? அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து உள்ளதான் அந்த மல்லம்மாள் இருக்காங்க. அம்மன் மேலே இருக்கிற கிரிமலையில் இருக்கிற மகாமாதேஸ்வரன் நம்ம பார்க்க வந்தோம்னா சிவன், அவரோட தங்கச்சியா உள்ளே இருக்காங்க. பாருங்களேன், பாதியிலே நிற்கிது பாருங்களேன். கோபுரம் இன்னும் கட்டலை. உள்ளே தான் லிங்க வடிவில் இருக்காங்களாம் மல்லம்மாள். அவங்கள வந்து பாருங்கள், கும்பாபிஷேகத்துக்காண்டி ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க. வர்ற யாருமே பார்க்கலையாம். உள்ளே வந்து நெல் அப்படி இப்படின்னு தானியங்களாக போட்டு நிரப்பி வச்சுருக்காங்களாம். நம்ம இப்போ பார்க்கவே முடியாது. சுயம்பை வந்து சுவாமிலாம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா கோயிலுமே சாமி எடுத்து வேற ஒரு கூரை போட்டு வச்சிருவாங்க. இந்த கோயிலில் வந்து இந்த சுயம்பை வந்து தோண்டி பார்த்துருக்குறாங்க, எடுக்கவே முடியல. தோண்டி மண் இருக்காங்க, குறிப்பிட்ட அளவுக்கு நோண்ட பிறகு அந்த சுயம்பை எடுக்கவே முடியல. அதனால இங்கேயே வச்சு அந்த சுயம்பை வச்சு நெல் வச்சு மூடிட்டாங்களாம். நெல் வச்சு இப்போ மூடி வச்சுருக்காங்க. மூடி வச்சுருக்காங்களாம். இந்த கிராமம் ஃபுல்லாமே சோலார், சொன்னேன்ல, சோலார் பவரில் தான் இருக்குது எலக்ட்ரிசிட்டி. இந்த கிராமம் ஃபுல்லாமே இருக்குது. பாருங்க, அண்ணன் வந்து இதான் வந்து தமிழ்நாட்டோட உபசரிப்பு. வந்தவனா டீ எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அண்ணன் ஏதோ ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல? காலேஜில் எனக்கு எப்படி டீ போடுறதுன்னு மட்டும் சொல்லி கொடுங்க. நான் எங்கள் ஊரில் போய் ஒரு கடையை போட்டு அம்மா என்று அழைக்காது. குண்டா இருக்கு சார், நிறைய கொடுக்கலாமா? குண்டா இருக்கிறதுனால அதிகமாகிட்டே. அண்ணா வாங்கிக்கோங்க. சாப்பிட்டீங்களா? காப்பி கொடுங்க, சோறு கொடுங்க, எதை கொடுத்தாலும் நீங்க இப்ப பாக்குற கத்திரிமலை மங்கம்மாள் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா சுத்தி இருக்கிற மக்களாலையும் 1000 வருஷமா இங்க இருக்கிற பழங்குடியினராலையும் காட்ட ஆண்ட வீரப்பனாராலையும் வந்து அடிக்கடி கும்பிட்டு போற ஒரு புகழ்பெற்ற கோவிலா திகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மலை ஓரத்தில் போய் அந்த மலை உச்சிக்கு போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா மங்கம்மாள் கோவிலேருந்து அங்கே உச்சிக்கு போகிறதுக்கு, கிரிமலைக்கு. பேக்கெல்லாம் நாங்கள் அங்கே வச்சுட்டோம். அந்த மங்கம்மாள் கோவில்லையே தங்குறதுக்கு, பொருள் வைக்கிறதுக்கு, சார்ஜ் போடுறதுக்குலாம் இடம் இருக்குது. அங்கேயே வச்சுட்டு நாங்கள் படன்னு இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு 4 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும், இல்லாட்டி யானைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். வழியே இல்லை. இதானா என்னையா இது? அம்மா பார்த்து வாங்க, ரொம்ப புதராக இருக்குது. ஓடுங்க. அதே காணா. நம்ம சிங்கிளாலாம் வந்தால் இந்த பாதைக்கெல்லாம் போக முடியாது. எத்தனையோ மேலே நான் தனியாக போயிருக்கேன். வழி யாராவது தெரிஞ்சவங்க வரணும். குரூப்பாக வந்தனால தான் ரொம்ப சேஃப்டி. ஏன்னா அந்த மலைகள்லாம் 3 மணிக்கு மேலே யானைகள் நடமாடுமா, ஒன்றும் பண்ணாதான். இருந்தாலும் நம்ம சேஃப்டி முக்கியம்ல. அதாவது ஒரு மலையோட சைட்லேயே நடந்து போயிட்டு இன்னொரு மலை ஏறணும். அங்கே தான் நம்ம மாதேஸ்வரன் இருக்கார், கிரிமலைன்னு சொல்கிறாங்க. மக்களே இங்க பாருங்க, ஒரு பெரிய பாறை. பாக்குறதுக்கு யானை மாதிரி தானே ப்ரோ இருக்கு? யானை மாதிரி தான் தெரியுது எனக்கெல்லாம். எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியும் நினைச்சேன். எல்லாருமே சொல்றாங்க யானை மாதிரி தான் இருக்கு. இந்த கருப்பா இருக்க திரும்பிக்க மாதிரி இருக்கு பாரு. ஆமா, பட்டை போட்டிருக்காங்க. யானையோட தலை மாதிரி தான் இருக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம்
ஓம் நமச்சிவாய். மக்களே, நம்ம கத்திரிமலை மாதேஸ்வரன் சிவனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், இந்த மணியை பார்த்துட்டோம்னா மணியிலேருந்து 2 நிமிஷம் தான். கீழே இறங்குனா பின்னாடி பாருங்கள், கீழே இறங்குனா சிவன் இருக்கார். சூப்பராக இருக்க போகுது. வாங்க போவோம். பாருங்கள், அந்த மணி காமிச்சேன்ல, அதுலேருந்து இறங்குறாங்க பாருங்கள் அம்மா. அப்படியே இறங்கி வந்தோம்னா வந்துட்டோம். நண்பர்களே பாருங்க, நம்ம வந்த பாதையை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க கீழே. மக்களே பாருங்கள், நம்ம ஒரு 5 மணி நேரம் கிட்டத்தட்ட பயணம் பண்ணியிருக்கோம். கீழே அடிவார கிராமம் வந்து அங்கேருந்து மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே பயணம் பண்ணி பாருங்கள் கத்திரிமலை மாதேஸ்வரனை பார்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து பூஜை பண்ண போகிறோம். மேலே வந்து சிவனோட பாதமும் மங்கம்மாள் அவங்க தங்கச்சி மங்கம்மாளோட பாதமும் இருக்கும். அங்கேயும் போய் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்க போகிறோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். மாதேஸ்வரருக்கு சூப்பராக நெய்யபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாறை மாதிரி தெரியுதுல்ல, அவர் தான் மூலலிங்கம். அவர் தான் முன்னாடி இருந்தவராம். இப்போ வந்து இந்த முக அமைப்பு மாதிரி சிவனை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி ஒரு சூலாயுதம். கீழே வந்து பாருங்கள், பேக்ரவுண்டில் 3600 அடி கீழே உங்களுக்கு வந்து மேட்டூர் டேமு, இந்த பக்கத்து காவேரி, பாலாறு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சுற்றி ஒரே மலைகள் தான். மலைக்கு மேலே நம்ம சிவன் இருக்கார். நண்பர்களே பாருங்கள், நம்ம கத்திரிமலைக்கு 3600 அடி பயணம் பண்ணி வந்து கிட்டத்தட்ட நம்ம 5 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். சோழகர் அவங்களோட வாழ்கிற பழங்குடியினர் வாழ்கிற கிராமத்தில் கீழே மங்கம்மாள் தெய்வம் இருக்காங்க. அதை தாண்டி நம்ம 3/4 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம் இந்த மேலே உச்சிக்கு. இங்கே பாருங்கள், நம்ம மகா மாதேஸ்வரன் லிங்க ரூபத்தில் இருக்கார். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நாங்கள் 11 பேர் ஜாயின் பண்ணி சூப்பராக வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சிவன் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் போக போகிறோம். இவர் இருக்கிற இடமே ஒரு பயங்கரமான இடம். பாருங்களேன், பின்னாடி பாருங்களேன், பின்னாடி பார்த்தா ஆகாயம் தெரியுது. சுற்றி மேகமூட்டம் வந்து இப்போ உட்காந்துருக்க இடமே தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் உட்காந்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே வரும்போது. இங்கே வந்து சிவன் முன்னாடி உட்காந்துருக்கும் போது பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியல. வந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. வந்துட்டு என்னை அழைச்சிருக்காரு, எங்கள் எல்லாரையும் அழைச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிட்டு வந்தது டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவரும் ஒரு சித்தராக இருக்கீங்க. பரவச நிலைக்கு அடுத்த நிலை தான் பரமேஸ்வரனோட நிலை. அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும். எவ்வளோ மலை நம்ம ஏறி வந்திருக்கோம், அது ஒரு உணர்வு சொல்ல முடியாது. அந்த நம்ம 2 வாரத்தினால அந்த விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தில் நான் உட்காந்துருக்கேன். எல்லாருமே புதுசு. நீங்கள் எனக்கு புதுசு, நான் உங்களுக்கு புதுசு. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப வயசு இருக்கக்கூடிய நம்மளால முடிஞ்ச ஸ்தலங்களுக்கு கண்டிப்பா போய் தரிசிக்கணும். வயசான காலத்துல போய் நம்ம எல்லா ஆலயங்களும் தரிசனம் கிடைக்குமா தெரியல. இப்ப ஸ்டார்ட் பண்ணி வயசாகி நம்ம இப்பயே அவ்வளோ ஸ்தலங்கள் இருக்கு, எங்களாலேயே முடிக்க முடியுமான்னு தெரியல. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இளமையிலேருந்தே நம்மளால முடிஞ்ச ஆலயங்களுக்கு கண்டிப்பா போகணும். இப்பயே சுத்த ஆரம்பிச்சிட்டான்னு வந்து தடைப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு பெற்றோரும் ஆதரிங்க. வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ. இது வந்து உன்னோட லீவ் லெட்டர் மாதிரி இருக்கு. அவங்க நீங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரணும்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப மலைக்கு போக போகிறோம். ரொம்ப மலை. மாதேஸ்வரன் இருக்கார், அவருக்கு பக்கத்துலேயே அவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே சொன்ன இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது தண்ணி. வழுக்க போகுது, பார்த்து உட்காந்து போங்க, பார்த்து வாங்க. இப்போ நம்ம இருக்கிற கத்திரிமலையை பற்றி பேசும்போது வீரப்பனாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் பிறந்து வளர்ந்த கோபிநத்தம் செங்கம்பாடி இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் காவேரி ஆற்று கரையில் இருக்குது. நம்ம மேட்டூரில் இருந்து பஸ்ஸில் வர்ற வழியில் தான் அவரோட சமாதி மூலக்காடுங்கிற ஒரு அடிவார கிராமத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற சோழகர் பழங்குடியினர் அவரை நேரில் பார்த்துருக்காங்களாம். மங்கம்மாள் கோவிலுக்கு வந்து எல்லோருக்கும் அன்னதானம் அடிக்கடி போடுவாங்களாம். மலை உச்சியில் நம்ம தேடி வந்த எம்பெருமான் மாதேஸ்வரனுக்கு பக்கத்தில் மேட்டில் சூலாயுதத்துக்கிட்ட அவர் கைப்பட எழுதின வீரப்பன் 1965ங்கிற எழுத்து இன்னும் இருக்குது. அதை பார்த்ததும் நாங்கள் எல்லாரும் மிரண்டுட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னதான் நம்ம சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் வழியாக வந்தாலும் கத்திரிமலை ஈரோடு மாவட்டத்தோட கடைகோடி கிராமம். யானைகளோட நடமாட்டம் அதிகம்னு பழங்குடியினர் மக்களே சொல்லியிருக்காங்க. அதனால தனியாக வராதிங்க. இந்த இடத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காத்தடிக்குது. அம்மா போதும் 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 போதும், அங்கே இருங்க போதும். நாங்கள் நின்று
அதான் எல்லாருமே உட்காந்துட்டோம். இங்க பாருங்க எல்லாருமே உட்கார்ந்து தான் இருக்கும். நின்றோம்னா பயங்கரமா தள்ளுது. கிட்டத்தட்ட நம்ம 3600 அடி உயரத்துல உட்காந்துருக்கோம். இதான் இருக்கிறதுல ஹைட் பாருங்களேன். மேலே கொடி பறக்குது பாருங்க. இது மாதேஸ்வரன் ஐயாவோட பாதம். அது வந்து அவங்களோட தங்கச்சி மங்கம்மாளோட பாதம் இந்த இடத்துல இருக்கு. இருக்கு பாருங்க, அங்கே ஒன்று இருக்கு. மக்களே பாருங்க பயங்கரமான காற்று. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்கள். அடுத்த வீடியோவில் கத்திரிமலையில் 1000 வருஷமாக வாழ்ந்து வர்ற தனித்துவமான சோழகர் பழங்குடியினரை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, விவசாயம், குடும்ப வாழ்க்கை, முக்கியமாக அவங்க வீரப்பனாரை நேரில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. வந்தாங்களா? வீரப்பன் வந்தாங்க. அப்படியா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்களே பார்த்துருக்கேன். அப்படியா? எத்தனை வருஷத்து எப்போ பார்த்துருக்கீங்க? பார்த்து கூட ஒரு 30-37 வருஷத்துக்கு முன்ன இருக்குங்க.